Hello future officers, welcome to Firdaus Academy. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கம்பேரிசனில் வந்து பார்ட் 2 வீடியோ நம்ம வந்து பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ கம்பேரிசனில் பார்ட் 2 வீடியோ நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதில் நான் ஒரு கொஸ்டின் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ யூபிஎஸ்சியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஒக்யூ அந்த யூபிஎஸ்சி கொஸ்டின்ல இருந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிசியினுடைய கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல இப்போ கேட்டேன் 2025 இப்போ கேட்ட கொஸ்டின் இது. ஸோ அதனால தான் யூபிஎஸ்சியினுடைய கொஸ்டினையும் நம்ம வந்து என்ன பண்றதுன்னா டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கம்பேரிசன் டாபிக் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் நடத்தி கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும்போதுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வச்சு தான் நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். சரியா? ஸோ யூபிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு தான் நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி அண்ட் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும் இல்லையா? இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ டஃப்னஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பழகும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ABCDE and F are cousins. No two cousins are of the same age but all have birthdays on the same date. ஸோ இது எல்லாமே வந்து அந்த யூபிஎஸ்சி கொஸ்டின்ல அப்படியே டிட்டோ காப்பி பண்ணியிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. த யங்கஸ்ட் இஸ் 17 years old அண்ட் ஓல்டஸ்ட் வந்து வந்து ஸோ மொத்தம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 4 5 6 பேர் சொல்லிட்டாங்க. ஸோ இதுல ஓல்டஸ்ட் எத்தனை வருஷம் எத்தனை ஏஜ் அப்படின்னா 22 இருக்கும். யங்கஸ்ட் அதுக்கு வந்து 17 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓல்டஸ்ட் யார் அப்படின்னா தான் வந்து ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? எஃப் இஸ் சம்வேர் பிட்வீன் பி அண்ட் டி. பிக்கும் டிக்கும் இடையில எஃப் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எங்கேயோ இருக்கலாம். ஸோ அடுத்தடுத்து இருக்கலாம், இல்ல ஒரு 2-3 பேர் தள்ளியும் இருக்கலாம். அப்ப பிக்கும் டிக்கும் இடையில எஃப் அப்படின்னா அந்த டி அண்ட் பியினுடைய பிளேஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்ப பிக்கும் டிக்கும் இடையில எஃப்ன்ற மாதிரி டிக்கும் டி ஃபர்ஸ்ட் பி செகண்ட் அந்த மாதிரியும் வரலாம். ஸோ அந்த மாதிரி 2 ஆல்டர்னேட் இருக்குது. ஸோ இப்படிதான் வந்து 2 ஆல்டர்னேட் வச்சு தான் நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த கொஸ்டின் போய் பாருங்க. சரியா? நெக்ஸ்ட் ஏ இஸ் ஓல்டர் தேன் பி. ஸோ ஏ வந்து ஓல்டர் தேன் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சி இஸ் ஓல்டர் தேன் டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சி இஸ் ஓல்டர் தேன் டி அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. சரியா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி கொஸ்டின்ல சில டேர்ம்ஸ் வந்து இங்க இருக்கும், சில க்ளூஸ் வந்து இங்க 2-3 க்ளூஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அண்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இங்க வந்து அந்த 2-3 க்ளூஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்க ரெஃபரன்ஸ்க்கான நான் யூபிஎஸ்சி கொஸ்டின் வேணா காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா அதேதான் ABCDEF are cousins. No two cousins are of the same age but all have birthdays on the same day of the same month அப்படின்ட்டாங்க. யங்கஸ்ட் வந்து 17 years, ஓல்டஸ்ட் வந்து 22 years old. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அது மாதிரி F is somewhere between B and D அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கொடுத்துட்டாங்க. A is older than B, C is older than D. ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இங்க A is 1 year older than C அப்படின்ற இந்த ஒரு க்ளூ மட்டும் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பாசிபிள்ன்றத நாட் பாசிபிள்னு மாத்திட்டாங்க. சரியா? சரி, இவ்வளவுதான் சேஞ்ச். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அண்ட் ரிமைனிங் வந்து 5 பேரை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அந்த 5 பேர் வந்து யாருன்னா இந்த ABCDF இவங்க தான் வந்து ரிமைனிங் உள்ளவங்க. இதுல வந்து A is greater than B அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை வந்து நம்ம 2 விதமான அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? 2 விதமான அரேஞ்ச்மெண்ட்ன்றதுனால நான் 2 ஆல்டர்னேட்ஸ் வந்து நான் போடுறேன். ஸோ 2 ஆல்டர்னேட்லயுமே ஃபர்ஸ்ட் பர்சன் ஓல்டஸ்ட் யாருன்னா தான். 2லயுமே வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? தான் வந்து இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் 22 வயசுன்னு சொல்லிட்டாங்க. யங்கஸ்ட் வந்து 17 வயசு. அப்ப 18 19 20 21 இப்படின்ற மாதிரி ஏஜ் வந்து இருக்கும். சரியா? இப்ப வந்து இந்த பிக்கும் டிக்கும் இடையில எஃப் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் சி இஸ் ஓல்டர் தேன் டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? சி இஸ் ஓல்டர் தேன் டி அப்படின்னா சி டி எஃப் பி இப்படி இருக்கலாம். அண்ட் ஏ இஸ் ஓல்டர் தேன் பின்னு சொல்லிட்டாங்களா? அப்ப பிக்கு முன்னாடி ஏ வரலாம். சரியா? பிக்கு முன்னாடி ஏ வரலாம். இப்ப பிக்கும் டிக்கும் இடையில எஃப் வந்து எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இப்போ என்ன அப்படின்னா எஃப் வந்து இங்கேயும் இருக்கலாம் இல்லைன்னா இங்கேயும் இருக்கலாம். கரெக்டா? எஃப் வந்து நான் இங்கே எஃப் ஏன்னு போட்டிருக்கேன், அது ஏஎஃப் இப்படியும் போடலாம் நம்ம. புரியுதா? ஏன்னா டிக்கும் பிக்கும் இடையில எஃப் இருக்கணும். ஓகே, இருக்கிறாங்க. ஏ இஸ் ஓல்டர் தேன் பினா பிஏ கட்டிலும் ஏ வந்து ஓல்டர். பட் 1 இயர் ஓல்டரா 2 இயர் ஓல்டரா அப்படின்ற எவ்வளவு வருஷம் ஓல்டர்னு சொல்லலை நமக்கு. அப்படின்றதுனால ஏ வந்து எங்கனாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து மாத்தியும் எழுதிக்கலாம் அப்படின்றத நம்ம எடுத்தோம். சரியா? எஃப் ஏ இப்படி மாத்தி எழுதிக்கலாம். அண்ட் டி அண்ட் பி இப்படி இருக்குதா? இப்போ அதே இது சி இஸ் ஓல்டர் தேன் டின்றதுனால சி வந்து ஓல்டர் தேன் டி அப்படின்ற மாதிரி எடுத்து பி அண்ட் டிக்கு இடையில எஃப் இருக்கிறாங்க. பி அண்ட் டிக்கு இடையில எஃப் இருக்கிறாங்க. ஏ இஸ் ஓல்டர் தேன் பியா. ஸோ ஏ இஸ் ஓல்டர் தேன் பி அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும்? பிக்கு முன்னாடி தான் ஏஏ போடணும். ஸோ அப்போ இந்த மாதிரி வரும். பிக்கு முன்னாடி ஏ வரும். அதே மாதிரி பிக்கும் டிக்கும் இடையில எஃப் இருக்கிறாங்க. ஸோ அதுவும் எனக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. பிக்கு முன்னாடி ஏ, அதாவது ஏ இஸ் ஓல்டர் தேன் பி. அதே மாதிரி சி இஸ் ஓல்டர் தேன் டி. ஸோ இப்படி நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இதே அரேஞ்ச்மெண்ட்டை வேற எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இங்க எழுதுறேன். இதே அரேஞ்ச்மெண்ட்டை இங்க எழுதுறேன். 21, 20, 19, 18. இ வந்து ஓல்டஸ்ட். இப்போ இந்த சி வந்து இங்கதான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. கரெக்டா? சி இஸ் ஓல்டர் தேன் டி, அவ்வளவுதான். பட் சியும் ஏயும் கம்பேர் பண்ணும்போது யார் ஓல்டர் யார் எங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படின்ற போது நான் என்ன பண்ணிடுறேன், ஏ பி எஃப் சி இஸ் ஓல்டர் தேன் டி அப்படின்றதுனால சி முன்னாடி போட்டு டி வந்து பின்னாடி போறேன். சரியா? ஸோ என்னால இப்படியும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து கொண்டு வர முடியும். இந்த மாதிரி அவங்க வந்து க்ளூவை வந்து ஃபுல்ஃபில்லா கொடுக்காதனால என்னால ப்ராப்பரா ஒரு அரேஞ்ச்மெண்ட் இதுதான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு என்னால ஷுவரா கொண்டு வர முடியல. ஓகே, ஈவன் தோ மல்டிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எனக்கு இருந்தாலும் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, which of the following is not possible. ஸோ நாட் பாசிபிள்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் பாசிபிளா இருக்கும், இன்னொரு ஆப்ஷன் பாசிபிளா இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கனால எனக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து பாசிபிளா இருக்குது. அப்படின்றதுனால எது மட்டும் பாசிபிள் இல்லை, ஷுவரா இது வரவே வராது அப்படின்ட்டு எது வராது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டி இஸ் 20 years old அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி 20 years old அப்படின்றது பாசிபிளான்னு கேட்டா ஆப்வியஸா 20 years oldல டி வந்து என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ அவங்க கொடுத்த க்ளூவை நான் வந்து மீறாம அவங்க கொடுத்த க்ளூவை வச்சு அந்த க்ளூஸை வச்சு என்னால 20 years old டி வந்து 20 years oldன்னு என்னால கொண்டு வர முடியுது. ஸோ அப்ப இது வந்து பாசிபிள் தான். சரி, இது பாசிபிள். இந்த அரேஞ்ச்மெண்ட் இஸ் பாசிபிள். வந்து எஃப் வந்து 18 years old அப்படின்ற போது இந்த இருக்கு பாருங்க, எஃப்ஏ ஏஎஃப்னு மாத்திடுதுன்னா எஃப் வந்து 18 years old என்னால கொண்டு வர முடியும். ஸோ எஃப் 18 years oldன்னு வச்சு என்னால ஒரு பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி எஃப் 19 years oldன்ற போது இங்க இருக்குது, இங்க இருக்குது, எல்லா இடத்துலையும் எஃப் வந்து 19 years oldன்னு சொல்லிட்டு என்னால கொண்டு வர முடியுது. ஸோ இதுவும் பாசிபிளா இருக்குது. இப்போ எஃப் 20 years oldன்னு சொல்லிட்டு என்னால கொண்டு வர முடியுதா? இங்கேயும் 20ல பாத்தீங்கன்னா டி இருக்கான், ஏ இருக்கான், இங்க பி இருக்கான். ஸோ எல்லாருமே இருக்கிறாங்க. பட் எஃப் வந்து 20 years oldல என்னால கொண்டு வர முடியல அப்படின்ற போது இதுதான் வந்து நாட் பாசிபிள் ஆப்ஷன். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து எனக்கு கரெக்டான ஆன்சர். புரியுதா? அவங்க கொடுத்த க்ளூஸ் தான், அந்த க்ளூ வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் க்ளூஸா இருக்கிறதுனால எனக்கு வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின் மாதிரியும் வச்சுக்கோங்க. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் மல்டிபிள் ஆல்டர்னேட்ஸ் என்னால கொண்டு வர முடிஞ்சது. ஸோ மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் அந்த மல்டிபிள் ஆல்டர்னேட்ஸ் என்னால கொண்டு வர முடிஞ்சதுனால என்னால ஷுவரா வந்து ஒரு இதுதான் வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட், இது ஒண்ணுதான் ஆன்சர் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. எனக்கு 3 ஆன்சர் வந்து சொல்ல முடியும். அதனால என்னால 3 அரேஞ்ச்மெண்ட் வந்து கொண்டு வர முடியும். ஸோ 3 டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொண்டு வரதுனால 3 இது வந்து பாசிபிளா இருக்குது, 1 மட்டும் இம்பாசிபிளா இருக்குது, இது மட்டும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ யூபிஎஸ்சில இருந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்தரா இன்னும் வந்து இந்த மாதிரி என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குதோ நம்ம வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸை நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு கம்பேரிசன் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். 7 எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஸோ 7 பேர் இருக்கிறாங்க. PQRSTU W அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் இருக்கிறாங்க. ரீச் ஆஃபீஸ்னா பர்டிகுலர் சீக்வன்ஸ். ஸோ ஆஃபீஸ்க்கு ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ், ஃபர்ஸ்ட் இவர், 2வது இவர், 3வது இவருன்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ்ல வந்து ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகுறாங்க. யூ ரீச்சஸ் இமீடியட்லி பிஃபோர் பி. மொத்தம் 7 பேரு. 7 பேர்ல யூ ரீச்சஸ் இமீடியட்லி பிஃபோர் பி. பிக்கு முன்னாடி யூ போயிட்டான், ஒரு பிளேஸ் தான். சரியா? பட் டஸ் நாட் இமீடியட்லி ஃபாலோ எஸ். பட் டஸ் நாட் ஃபாலோ இமீடியட்லி எஸ் அப்படின்னா எஸ் ஃபாலோ பண்ணி தான் யூ போறான், பட் இம்மீடியட்டா கிடையாது. இங்க இடையில வேற யாரோ வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா?
இப்போ எஸ் அப்புறம் ஒரு டேஷ் ஒரு யூ அப்புறம் பி அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல வந்து போறாங்க. ஆர் இஸ் த லாஸ்ட் ஒன் டு ரீச் ஆஃபீஸ். ஸோ மொத்தம் 1 2 3 4 5 6 மொத்தம் 7 பேர். அதுல 6 தான் வந்து லாஸ்ட்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டி ஃபாலோஸ் இமீடியட்லி ஆஃப்டர் பி. ஸோ இமீடியட்டா பி தொடர்ந்து யாரு போறாங்க அப்படின்னா டி வந்து ஆஃபீஸ்க்கு போறாங்க. அண்ட் சப்சக்வெண்ட்லி ஃபாலோட் பை டபிள்யூ. ஸோ சப்சக்வெண்ட்லி ஃபாலோட் பை டபிள்யூ அப்படின்னா டீயை ஃபாலோ பண்ணி யார் வராங்க அப்படின்னா டபிள்யூ வராங்க. சரியா? ஸோ அப்போ யூபி டி டபிள்யூ இது 4 பேர் இருக்கிறாங்க. இங்க 1 5 1 6. ஸோ அப்போ எஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் போறாங்கன்னு அர்த்தம். எஸ்க்கு இடையில ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் யூ அப்புறம் பி அப்புறம் டி அப்புறம் டபிள்யூ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரிமைனிங் யார் இருக்காங்கன்னா கியூ தான் வந்து ரிமைனிங் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இங்க வரணும். ஹூ ரேங்க்ஸ் 4th இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஆஃபீஸ். ஸோ ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிறது இவன் ஃபர்ஸ்ட், இவன் செகண்ட், இவன் தேர்ட், இவன் 4th. இப்போ யார் வந்து 4th ரீச் ஆகுறாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 4th ரீச் ஆகுறது யாருன்னா ஆப்ஷன் டி பி. சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதெல்லாம். 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் போறாங்க யார் செகண்ட் போறாங்கன்னு அரேஞ்ச் பண்றோம். அதுல யூ ரீச்சஸ் இமீடியட்லி பிஃபோர் பி அப்படின்னா பிக்கு முன்னாடி உடனே பிக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னா யூ இருக்கிறாங்க. பட் டஸ் நாட் இமீடியட்லி ஃபாலோ எஸ். ஸோ ஃபாலோ பண்றதுனா ஒருத்தரை தொடர்ந்து இன்னொருத்தரை. இப்போ யூ அப்படின்றவனை தான் இங்க குறிக்கும். இங்க பட் அப்படின்றது யாரை குறிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல உள்ள பர்சனை தான் குறிக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பட் அண்ட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் உள்ள பர்சனை தான் குறிக்கும். ஸோ பிக்கு இம்மீடியட்டா முன்னாடி யார் இருக்காங்கன்னா யூ இருக்கிறாங்க. இந்த யூன்றவன் யாரோ ஃபாலோ பண்ணியிருக்கிறான், எஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறான், பட் நாட் இம்மீடியட்லி. இம்மீடியட்டா கிடையாது. அப்ப எஸ் இருக்கிறான், எஸ்க்கு அடுத்து யாரோ ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு அப்புறம் தான் யூ இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆர் இஸ் த லாஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர் வந்து லாஸ்ட்ல நம்ம எழுதிட்டோம். அண்ட் டி ஃபாலோஸ் இமீடியட்லி ஆஃப்டர் பி. ஸோ பி தொடர்ந்து அடுத்து யார் இருக்காங்கன்னா டி இருக்கிறாங்க. ஸோ இப்போ யூ பி டின்னு சொல்லிட்டு வரிசையா வந்து இருக்கும். அண்ட் இஸ் சப்சக்வெண்ட்லி ஃபாலோட் பை டபிள்யூ. ஸோ அதுக்கு அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னா டபிள்யூ இருக்கிறாங்க. ஸோ யூபி டி டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா இருக்கிறாங்க. இங்க வந்து எஸ் இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 7 பேர். ஆல்ரெடி ஒருத்தரை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்க ஒரு 4 1 5 இருக்கிறாங்க. ஸோ ரிமைனிங் 6 பேர் தான் வரணும் அப்படின்ற போது இந்த இடத்துல ஒரு டேஷ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சரியா? ஸோ இந்த இதுல இருந்து 4th பொசிஷன்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பி தான் வந்து 4th ரேங்க் இருக்கிறாங்க. சரியா? இதுல யார் ஃபர்ஸ்ட் போனாங்கன்னு கேட்டா எஸ்ன்னு போட போறோம். யார் லாஸ்ட் போனான்னு கேட்டா ஆர்ன்னு நம்ம வந்து போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பி இஸ் எல்டர் தேன் கியூ. ஸோ அதை வந்து ஏஜ் வச்சு சொல்லியிருக்காங்க. பி இஸ் எல்டர் தேன் கியூனா பி கிரேட்டர் தேன் கியூன்னு நம்ம போடணும். ஆர் இஸ் எல்டர் தேன் கியூ அப்படின்னா ஆர் இஸ் கிரேட்டர் தேன் கியூன்னு நம்ம போடணும். பட் எங்கர் தேன் பி அப்படின்னா அந்த பட்ன்றது யாரை குறிக்கும்? ஆரை குறிக்கும். ஸோ ஆர் வந்து எல்டர் தேன் கியூ, பட் எங்கர் தேன் பினா பி தான் வந்து ஆர் இஸ் எல்டர் தேன் கியூ, ஆர் இஸ் கிரேட்டர் தேன் கியூன்னு போட்டேன். பட் எங்கர் தேன் அப்படின்னா எங்கர்னா சின்ன பையன். ஸோ அப்போ ஆர் வந்து பியை காட்டிலும் சின்ன பையன் அப்படின்னா பி வந்து ஆரை காட்டிலும் பெரிய பையன் அப்படின்னு போடலாம். அப்போ பி கிரேட்டர் தேன் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ அப்போ பி கிரேட்டர் தேன் ஆர் கிரேட்டர் தேன் கியூ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது. எஸ் இஸ் எல்டர் தேன் பி. ஸோ அப்போ எஸ் இஸ் கிரேட்டர் தேன் பி கிரேட்டர் தேன் ஆர் கிரேட்டர் தேன் கியூ இந்த மாதிரி இருக்கும். பட் எங்கர் தேன் டி. எஸ் வந்து பியை காட்டிலும் எல்டர், ஆனா டியை காட்டிலும் எங்கர் அப்படின்னா டி தான் வந்து இருக்கிறதுலே பெரிய பையன் அப்படின்ற மாதிரி மீனிங். ஹூ இஸ் த யங்கஸ்ட் அப்படின்னா யங்கஸ்ட் யார் இருக்குல்ல சின்ன பையன் யார் அப்படின்னா கியூ தான் இருக்கிறதுலே யங்கஸ்ட். ஸோ இந்த நம்ம பார்த்த கடைசியா 2 கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது எதனால நம்ம இந்த எங்கர்னு இருக்கிறத நம்ம ஏன் மாத்தி போடுறோம் சிம்பிள், அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி சிம்பிளா வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த எங்கர்னு இருக்கிறத அதாவது லெஸ் தென் போட வேண்டிய இடத்துல நம்ம அந்த லெட்டர்ஸை மாத்தி ஆர்பின் போடுற இடத்துல பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிரேட்டர்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளை வந்து மாற்றணும். ஸோ இது எதுக்காக மாத்துறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் பேசிக் கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்க்காதவங்க ஜஸ்ட் அதை வந்து கோத்ரூ பண்ணிக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். யூபிஎஸ்சில 2021 கேட்ட கொஸ்டின் சிசாட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பேப்பரை. ஸோ இதுல வந்து எப்படின்னா அந்த டேட்டா சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ப்ரீவியஸா. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்துருக்கோம். என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்னது, க்ளூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டுப்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு நம்ம டேரக்டா ஆன்சர் பண்ணிடுவோம். இதுல எப்படி இருக்கும்னா க்ளூஸ் கொடுத்துருவாங்க, அந்த க்ளூஸ் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அரேஞ்ச் பண்ணிட்டு இதுல வந்து இப்போ இந்த S1 S2 S3 இதுதான் க்ளூ. இது ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 3. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஹூ அமாங் A B C and D இஸ் த யங்கஸ்ட்.
ஸோ இதுல வந்து யார் வந்து யங்கஸ்ட் ஏபிசிடி 4 பேர் இருக்கிறாங்க, அதுல யங்கஸ்ட் யார், இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ இந்த க்ளூ வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆன்சர் சொல்லிடுவோம், நார்மல் கொஸ்டினாக தான். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த டேட்டா சஃபிஷியன்சி பேஸ் பண்ண கொஸ்டின் அப்படின்ற போது ஸ்டேட்மெண்ட் 1க்கான க்ளூஸை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம், 3 வச்சு ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம். இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே வச்சு என்னால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் 2 மட்டுமே வச்சு பண்ண முடியுமான்னு பார்க்கணும். மூணாவது ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் வச்சுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வச்சு பண்ணணும், 1 and 3 வச்சு பண்ணணும், 2 and 3 வச்சு பண்ணணும். ஸோ அப்பயும் முடியல அப்படின்னா 3மே கம்பைன் பண்ணி வச்சு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்பயும் முடியல அப்படின்னா கொடுத்துருக்கிற எந்த டேட்டாவும் என்னால் அதை வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியாது, டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது வந்து ஆப்ஷன்ஸை பொறுத்து தான். இப்போ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ் அலோன் இஸ் சஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் 1 and 2 சேர்த்து கம்பைன் பண்ணி பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் 2 and 3 வச்சு கம்பைன் பண்ணி பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் 1 and 3 வச்சு கம்பைன் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ இதுல வந்து 4 ஆப்ஷன்ஸ் தான். இந்த ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம சஃபிஷியண்டா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சி இஸ் யங்கர் தேன் டி. ஸோ யங்கர் தேன் டி அப்படின்னா சி வந்து டியை கட்டணும், சின்ன பையன். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், டி இஸ் கிரேட்டர் தேன் சி இப்படி எழுதுவோமா? நெக்ஸ்ட் பட் ஓல்டர் தேன் ஏ அண்ட் பி. சி வந்து டியை காட்டணும், சின்ன பையன், அதை எழுதிட்டேன். பட் ஓல்டர் தேன் ஏ அண்ட் பி. ஸோ ஏயும் பியும் காட்டலும் ஓல்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஏயும் பியும் காட்டலும் சி வந்து ஓல்டர். இதுல ஏக்கும் பிக்கும் நடுவில் யார் பெரியவன் யார் சின்னவன் எனக்கு சொல்லலை. சரியா? டிசி ஏபி அப்படின்னு இருக்குது. மொத்தம் 4 பேர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டோம். சரியா? நெக்ஸ்ட் டி இஸ் த ஓல்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப டி தான் வந்து ஓல்டஸ்ட். அதுக்கு இடையில யார் இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்து என்ன அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது என்னால இதை வச்சு சொல்ல முடியாது. ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு என்னால இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு டி தான் வந்து ஓல்டஸ்ட் அப்படின்றத நம்ம கொண்டு வந்துட்டோம். இது ஸ்டேட்மெண்ட் 3ல வந்து ஏ இஸ் ஓல்டர் தேன் பி. ஸோ ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்தோம். ஏ இஸ் ஓல்டர் தேன் பி இப்படி வந்து வந்துருச்சு. சரியா? 2 among ABCD is the youngest. ஸோ ஏபிசிடிக்கு மத்தியில யார் வந்து யங்கஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficientன்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சுட்டு என்னால இதுல வந்து யங்கஸ்ட் யாருன்னு என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கணும். டி பெருசு, சி அதை விட பெருசு. சாரி, டி வந்து ரொம்ப பெருசு. அடுத்த ஸ்டேஜ்ல வந்து சி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஏ இருக்கானா பி இருக்கானா அப்படின்னு தெரியாது. ஏக்கும் பிக்கும் நடுவில் உள்ள கம்பேரிசன் எனக்கு தெரியாது. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் கம்பேரிசன் தெரிஞ்சாதான் யங்கஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியும். ஏ எங்கா பி எங்கான்றது எனக்கு தெரியாது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு என்னால ஆன்சர் சொல்ல முடியாது. ஸ்டேட்மெண்ட் அலோன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்றது தப்பு. ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் 2ஐயும் வச்சு என்னால பண்ண முடியும்னு பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் 1ன்றது இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸ்டேட்மெண்ட் 2ன்றது டி இஸ் த ஓல்டஸ்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால டி வந்து ஓல்டஸ்ட்னு என்னால சொல்லிட முடியும். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லுது, எக்ஸ்ட்ரா வந்து டி வந்து ஓல்டஸ்ட்னு சொல்றாங்க. பட் எனக்கு வேண்டியது என்னது, யங்கஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணாலும் என்னால என்ன பண்ண முடியாது, யார் எங்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 டுகெதர் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 ஆனது டி வந்து ஓல்டஸ்ட். சரி, டி ஓல்டஸ்ட்னு நான் போட்டுட்டேன். அடுத்த 3 பாக்ஸ் இருக்குது. இந்த 3 பாக்ஸ்ல ஏ கிரேட்டர் தேன் பின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏ கிரேட்டர் தேன் பி. ஏ பிக்கு முன்னாடி ஏ வரணும். அது ஏ பி இங்கே வருமா இல்ல ஏ பி இங்கே வருமா அப்படின்றது எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ யங்கஸ்ட் வந்து யாருன்னு தெரியாது. பியாவும் இருக்கலாம், இல்ல சி இந்த இடத்துல சியாவும் வரலாம். சரியா? இப்போ யங்கஸ்ட் யாருன்னு என்னால ஷோர் ஷார்ட்டா சொல்ல முடியாது அப்படின்றதுனால ஸோ இப்படி வரலாம், டிசிஏபி இல்லைன்னா டிஏபிசி இப்படி வரலாம். ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல பி யங்கரா இருப்பாங்க, இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்ல சி வந்து யங்கஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி யார் யங்கஸ்ட்னு ஷோர் ஷார்ட்டா என்னால ஸ்டேட்மெண்ட் 2 and 3 வச்சு என்னால சொல்ல முடியாது அப்படின்றதுனால இதுவும் என்னால வராது. இதுவும் சஃபிஷியன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 and 3 வச்சு என்னால அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ஸ்டேட்மெண்ட் 1ல வந்து என்ன பண்ணிருக்கிறோம், ஓல்டஸ்ட் வந்து டின்னு சொல்லிட்டோம், அடுத்து சின்னு சொல்லிட்டோம். அடுத்த 2 பாக்ஸ்ல ஏயோ பியோ வருவாங்க. அது ஏபி இப்படி வரலாம், இல்ல பிஏ இப்படியும் வரலாம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஏ இஸ் ஓல்டர் தேன் பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால இது சொல்லிட முடியும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால ஏ இஸ் ஓல்டர் தேன் பின்னு இப்படி அரேஞ்ச் பண்ணிட முடியும். அப்போ இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சு பி தான் யங்கஸ்ட்னு என்னால சொல்லிட முடியுமா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 3 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ புரியுதா?
நீங்க இனிஷியலா பார்க்கும்போது கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸி தான். பேசிக்கான இங்கிலீஷ் தான் இருக்கும். அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல அந்த க்ளூவை வச்சுட்டு நம்ம அரேஞ்ச் பண்றோம். அந்த ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணி என்னால அவங்க கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்க்க போறோம். அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்றாங்கன்னா, ஈச் ஆஃப் ஏ அண்ட் டி இஸ் ஹெவியர் தேன் ஈச் ஆஃப் பி, இ அண்ட் எஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்ன இதுல என்ன மீனிங் அப்படின்னா, ஏ இருக்கிறாங்க, டி இருக்கிறாங்க. ஸோ ஈச் ஆஃப் ஏ அப்படின்னா ஏ தனியா டி தனியா நம்ம எடுத்துக்கிறோம். ஏ வந்து யாரை விட ஹெவியரா இருக்கிறாங்க? ஹெவியர் தேன் பிஏ காட்டிலும், இஏ காட்டிலும், எஃப் காட்டிலும் ஹெவியரா இருக்கிறாங்க. ஸோ இப்போ பி, இ, எஃப் இவங்க 3 பேரை காட்டிலும் ஏ தனியா வந்து ஹெவியரா இருக்கிறான். அண்ட் அதே பி அண்ட் இ, எஃப் இவங்களை கம்பேர் பண்ணும்போது டியும் எப்படி இருக்கான் அப்படின்னா ஹெவியரா இருக்கிறான். ஸோ அப்போ ஏயும் டியும் பிஇஎஃப் 3 பேரை கம்பேர் பண்ணும்போது ஹெவியரா இருக்கிறாங்க. பட் நன் ஆஃப் தம் இஸ் த ஹெவியஸ்ட். பட் இதுல இந்த ஏ, டி, பிஇஎஃப் இதுல யாருமே வந்து ஹெவியஸ்ட் கிடையாது. இவங்க எல்லாத்துக்கும் மேல இன்னொருத்தன் வந்து இருக்கிறான். ஸோ அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சரியா? இதான் வந்து ஸ்டேட்மெண்ட் 1. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றாங்க? ஏ இஸ் ஹெவியர் தேன் டி. ஏ இஸ் ஸ்டேட்மெண்ட் 2 எழுதுனா ஏ இஸ் ஹெவியர் தேன் டி பட் இஸ் லைட்டர் தேன் சி. பட் இஸ் லைட்டர் தேன் சினா ஏ வந்து சியை காட்டிலும் லைட்டரா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏ இஸ் ஹெவியர் தேன் டி பட் லைட்டர் தேன் சினா அப்ப சி வந்து வெயிட்டா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ சி கிரேட்டர் தேன் ஏ அப்படின்னு வரும். இப்போ சி கிரேட்டர் தேன் ஏ கிரேட்டர் தேன் டி அப்படின்னு வரும். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். சரியா? 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஹூ இஸ் த ஹெவியஸ்ட் அமாங் ஏபிசிடி அண்ட் இ. ஸோ ஏபிசிடி அண்ட் இ இவங்களை வச்சுக்கிட்டு ஹெவியஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏ வந்து பிஇஎஃப் காட்டிலும் ஹெவியர்னு சொல்லிட்டாங்க, டி வந்து பிஇஎஃப் காட்டிலும் ஹெவியர்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இவங்கள யாருமே வந்து ஹெவியஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ற போது ரிமைனிங் இருக்கிற ஒரு ஆள் யாரு அப்படின்னா சி தான் வந்து ஹெவியஸ்ட் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம வந்து அசியூம் தான் பண்ணிக்கலாமே தவிர சி தான் ஹெவியஸ்ட்னு ஷுவரா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா சீன் இருக்கிற இடத்துல மேபி அவங்க ஏபிசிடிஇஎஃப்னு அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்களா, இல்ல ஏபிசிடிஇஎஃப் ஜி கொடுத்துருக்காங்களா அப்படின்றதுலாம் தெரியாது. அதனால சி வந்து ரிமைனிங் உள்ள அந்த ஒரு பர்சன் வந்து ஹெவியஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு. சரியா? 2வது ஸ்டேட்மெண்ட் வரும்போது தான் அந்த இடத்துல சீன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்றத நான் வந்து கன்ஃபார்ம் பண்றேன். இப்ப 2வது ஸ்டேட்மெண்ட்டை நான் கிளப் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு பாக்குறேன், என்னால ஹெவியஸ்ட் யாருன்னு சொல்ல முடியாது. இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது சிஏடி இருக்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு பார்க்கும்போது இவ்வளவுதான் கம்பேரிசன் இருக்குது. அடுத்து பிஇஎஃப் அடுத்து உள்ள யாரு, அடுத்து வேற யாரா பர்சன் இருக்கிறாங்களா இல்லையா, இதை பத்தின க்ளூவே எனக்கு இல்லை. அப்படின்ற போது வெறும் சிஏடியை மட்டும் வச்சுட்டு இதுல யாரு ஹெவியஸ்ட்னு என்னால சொல்லிட முடியாது. சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏபிசிடி அண்ட் இ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க எஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப அதனாலதான் என்னால ஷுவரா இவர் தான் ஹெவியஸ்ட் என்னால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு என்னால சொல்லிட முடியாது. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு என்னால இவர் தான் ஹெவியஸ்ட்னு சொல்லிட முடியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரெண்டையும் கிளப் பண்ணி பார்க்கலாம். ஏயும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் 2வது ஸ்டேட்மெண்ட்டையும் கிளப் பண்ணி பார்க்கலாம். இப்போ சி இஸ் கிரேட்டர் தென் ஏ இஸ் கிரேட்டர் தென் டி அப்படின்றது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால அரேஞ்ச் பண்ணிட முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? ஏ இஸ் கிரேட்டர் தென் பிஇஎஃப். ஸோ ஏயும் சரி டியும் சரி எல்லாருமே வந்து தனித்தனியா யாரை காட்டிலும் பெருசா இருக்கிறாங்கன்னா பிஇஎஃப் உங்களை காட்டிலும் பெருசா இருக்கிறாங்க. அப்படின்ற போது பிஇஎஃப் வந்து கடைசியா தான் இருக்கணும், சிஏடி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸோ இதுல ஹெவியஸ்ட் யாருன்னா சி தான் வந்து ஹெவியஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சு என்னால சொல்லிட முடியும். ஸோ இந்த ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வேணும். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ரெக்வயர்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்சர் சியை வந்து சூஸ் பண்றோம். பட் இருந்தாலும் பிஇஎஃப்க்கு நடுவில் யார் பெருசு அந்த ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு கிடைக்கல. சரியா? ஸோ அப்போ யங்கஸ்ட் யாரு, அதாவது லைட்டஸ்ட் யார் அப்படின்லாம் கேட்டால் நம்மளால இதுல இருந்து 2 ஸ்டேட்மெண்ட்ல இருந்தும் ஆன்சர் பண்ணிட முடியாது. ஸோ இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, யூபிஎஸ்சி ஆன்சர் கீழே வந்துட்டு போத் சி அண்ட் டி ரெண்டுமே வந்து ஆன்சரா கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து அப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அண்ட் டி ஆப்ஷனை பாருங்க, நெய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 alone nor statement 2 alone is sufficient அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் மட்டும் வச்சு என்னால ஆன்சர் பண்ணிட முடியாது. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு என்னால ஆன்சர் பண்ணிட முடியாது. அப்ப இதுவும் வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்குதா? ஸோ அதனால யூபிஎஸ்ல வந்து சிடி ரெண்டையுமே வந்து ஆன்சரா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மாதிரி மோஸ்டா வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி கான்ஃபிளிக்ஸ் வந்து யூபிஎஸ்சில மோஸ்டா வராது. அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ரெக்வயர்டு. அப்பதான் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சா நீங்க பாசிட்டிவான இதையே நீங்க வந்து எடுத்து. சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, ஏபிசிடி இ அண்ட் எஃப் இந்த மாதிரி 6 லெக்சர்ஸ் வந்து இருக்குது. லெக்சர் ஏ, லெக்சர் பின்னு சொல்லிட்டு 6 லெக்சர் இருக்குது. ஈச் ஆஃப் 1 hour டியூரேஷன். ஸோ ஒரு லெக்சரும் 1 hour டியூரேஷன் வந்து இருக்குது. ஆர் ஷெட்யூல்டு பிட்வீன் 8 AM to 2 PM. ஸோ 8 AM to 2 PM அப்படின்னா மொத்தம் 6 லெக்சர். 1 2 3 4 5 சரியா? மொத்தம் 6 லெக்சர் இருக்குது. ஸோ இப்போ 8 to 9 ஒரு லெக்சர், அடுத்து 9 to 10, 10 to 11, 11 to 12, 12 to 1, 1 to 2. ஸோ அந்த மாதிரி 8 மணில இருந்து 2 மணி வரைக்கும் 6 லெக்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை மாதிரி 1 hour டியூரேஷன்ல வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பேசிக் அரேஞ்ச்மெண்ட்டை நான் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஸோ கீழே ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. என்ன கொஸ்டின்? விச் லெக்சர் இஸ் இன் த தேர்ட் பீரியட். ஸோ தேர்ட் பீரியட்ல எந்த லெக்சர் இருக்குது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல யார் இருப்பாங்க, எந்த லெக்சர் இருக்கும் அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன க்ளூ வந்து தேவை? ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எனக்கு போதுமான்னு நான் செக் பண்ண போறேன். லெக்சர் எஃப் இஸ் ப்ரெசிடெட்னா முன்னாடி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். லெக்சர் எஃப் இஸ் ப்ரெசிடெட் பை ஏ அப்படின்னா எஃப்க்கு முன்னாடி ஏ இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்ற லெக்சர் வந்து இருக்குது. சரி, அதாவது சயின்ஸ் பீரியடுக்கு முன்னாடி மேக்ஸ் பீரியட் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, எஃப் இஸ் ப்ரெசிடெட் பை ஏ அண்ட் ஃபாலோடு பை சி அப்படின்னா எஃப் தான் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. சரியா? அண்ட் அப்படின்னா யாரை குறிக்குது? எஃப் தான் குறிக்குது. ஸோ எஃப் இஸ் ப்ரிசைடட் பை ஏ அண்ட் எஃப் இஸ் ஃபாலோடு பை சி அப்படின்னா எஃப் தொடர்ந்து அடுத்து சி இருக்கு. ஸோ ஏ எஃப் சி. ஸோ இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மொத்தம் எத்தனை பேர்? 6 லெக்சர் இருக்குது. ஆனா என்னால 3 லெக்சர் தான் அரேஞ்ச் பண்ண முடியும். இதுல இருந்து தேர்ட் பீரியட் யாரு, எந்த பீரியட் வந்து தேர்ட் பீரியட் அப்படின்னு என்னால சொல்லிட முடியாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்ற ஆன்சர் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு நான் பாக்குறேன். தெர் இஸ் நோ லெக்சர் ஆஃப்டர் பி. ஸோ பிக்கு அப்புறம் எந்த லெக்சருமே இல்லை அப்படின்னா லாஸ்ட் பீரியட் எது அப்படின்னா லாஸ்ட் பீரியட் இந்த பின்றது தான் லாஸ்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாமே இருக்குது அப்படின்ற போது இந்த பிஏ மட்டும் வச்சுட்டு என்னால தேர்ட் பீரியட் எதுன்னு என்னால சொல்லிட முடியாது. அதாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு தேர்ட் பீரியட் என்ன லெக்சர் அப்படின்றது என்னால சொல்லிட முடியாது. லாஸ்ட் லெக்சர் என்னன்னா சொல்லிடலாம், பி தான் வந்து லாஸ்ட் லெக்சர்னு சொல்லிடலாம். பட் தேர்ட் பீரியட் என்னன்றது என்னால சொல்ல முடியாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்றதும் என்னால ஆன்சரை வந்து எடுத்துக்க முடியாது. சரியா? ஸோ இப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நான் கம்பைன் பண்றேன். ஏ, அதுக்கடுத்து எஃப் வருது, அதுக்கடுத்து சி வருது, அண்ட் லாஸ்டா வந்து டி வருது. ஸோ ஏஎஃப்சிடி இவ்வளவுதான் வந்து அரேஞ்ச்மெண்ட் என்னால பண்ண முடியுது. அடுத்து பிஇலாம் எங்க வரும் அப்படின்றது தெரியாது. எதர் இங்க கேப் இருக்குது, இங்க வருமா, இல்ல இங்க கேப்பே இல்லாம டி இங்க வருமா, சாரி பி இங்க, பி வந்து இங்க. சரியா? ஸோ அப்ப கரெக்டா வந்து எந்த இடத்துல வந்து இந்த மீதி உள்ள லெக்சர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றது தெரிஞ்சாதான் தேர்ட் பீரியட்ல எந்த லெக்சர் வரும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 நான் கம்பைன் பண்ணாலுமே எனக்கு ஆன்சர் வந்து சொல்ல முடியல அப்படின்ற போது எனக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் நாட் சஃபிஷியன்ட். இது ரெண்டுமே வந்து எனக்கு சஃபிஷியன்ட் கிடையாது, எனக்கு போதுமான டேட்டாவை இது வந்து கொடுக்கல அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த க்ளூஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த க்ளூஸை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி அந்த அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியலையா, இது போதுமா போதாதா அப்படின்றது சொல்றதுதான் டேட்டா சஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ இதோட வந்து இந்த கம்பேரிசன் அப்படின்ற டாபிக் முடியுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க குரூப் 2A சிலபஸ்ல அல்லது குரூப் 1 பிலிம்ஸ்ல பசில்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பசில்ஸ் அப்படின்ற டாபிக்ல தான் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கம்பேரிசன்னா சில இதுல வந்து ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேங்கிங் அப்படின்றது வந்து சிட்டி அரேஞ்ச்மெண்ட்லயும் இருக்கும், கம்பேரிசன்லயும் இருக்கும். ஸோ இந்த 2 டாபிக்மே பசில்ஸ் அப்படின்றதுல தான் வரும். இது ரெண்டுலயுமே நம்ம வந்து 2 வீடியோஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு 3 வீடியோஸ் நினைக்கிறேன். ஸோ கான்செப்ட்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், பேசிக் கான்செப்ட் சொல்லி இருந்திருப்போம். அதே மாதிரி பிஓஐக்யூ, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பிஓஐக்யூ ரெண்டுலையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கம்பேரிசன்லயும் பாத்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டா நம்ம வந்து கிளாஸ் வீடியோஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அண்ட் 3rd பார்ட்ல வந்து பிஓஐக்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கிறோம்.
ஸோ இந்த பிஓக்யூ எல்லாம் வச்சு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் வந்து எக்ஸாம்பிளே காமிச்சிட்டேன். யூபிஎஸ்சி கொஸ்டின்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில வந்து கொஸ்டின் வந்து காப்பி பண்றாங்க அப்படின்ற போது போத் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ரெண்டுனுடைய பிஓக்யூமே அவ்வளோ வந்து முக்கியமானது. ஸோ அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. பிஓக்யூலாம் சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா அதே மாடல் வந்து கேட்கலாம், இல்லை அதே கொஸ்டினை வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் மாற்றி கேட்கலாம், இல்லை நம்பர்ஸை மாற்றி கேட்கலாம். ஸோ அதனால பிஓக்யூ வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்லை நீங்க வந்து பிரைவேட்டா வந்து நீங்க கேட்கணும்னு நினைச்சாலும் நீங்க வந்து கேட்டுக்கோங்க. சரியா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து அடுத்த டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ரீசனிங் டாபிக் அப்படின்றது உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸ் மட்டும் இல்லை, குரூப் 1, 2, 4 ப்ரிலிம்ஸ்லயும் வந்து உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் வந்து வரும். சரியா? அது மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 15 கொஸ்டின்ஸையும் நீங்க வந்து ஃபுல்லா வந்து அடிக்கணும். அதே மாதிரி இதுல 50 கொஸ்டின் அது மெயின்ஸ்ல. ஸோ இந்த 50 கொஸ்டினுமே நம்ம வந்து ஷார்ட்டா வந்து அடிக்கணும். சரியா? ஸோ இது வந்து ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியானது, ஆப்டிடியூட் மாதிரி கிடையாது. ரீசனிங் நம்ம அந்த இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும், ஈஸியா நம்மளால வந்து சால்வ் பண்ணிட முடியும். சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி.